ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு our சேனல் கலர்ஸ் ஆஃப் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரை ஹேரை சூப்பர் சாஃப்டாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் ஹேர் ஆயில் பற்றி தான். ஏன் இதை நான் மேஜிக் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது அந்த ஹேர் ஆயில் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேரட் ஆயில் தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 2 தான். ஃபர்ஸ்ட் வந்து கேரட், ரெண்டாவது வந்து கோகனட் ஆயில். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை பாதி துருவி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 100 ml கோல்ட் ப்ரெஸ் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் எடுத்து வச்ச 100 ml கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாம். 100 ml அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட்காக தான். நீங்கள் நம்ம போடுற கேரட் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு எடுத்தால் போதும். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஆயில் லைட்டாக சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போது ஆயிலை கிட்டத்தட்ட 10 to 15 minutes நல்லா பாயில் பண்ணணும். அடுப்பு மட்டும் ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இடையில லைட்டாக கலரி மட்டும் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் நல்லா கம்மியாகி ஆயில் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் நல்லா ஆறட்டும். அதே பாத்திரத்தில் ஒரு 4 to 5 hours விட்டுடுங்க. ஒரு 4 to 5 hours அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஆயிலை வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேரட் ஆயில் இப்போ ரெடி. இந்த ஹேர் ஆயில் நம்ம வந்து ரெகுலர் ஹேர் ஆயில் மாதிரியே யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. எந்த ஒரு ஹேர் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடியும் நல்லா தலையை வந்து சிக்கெடுத்துக்கோங்க. கீழேருந்து மேலே எடுக்கணும். நல்லா சிக்கெடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 minutes வந்து ஸ்கேல்ப்பை வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த ஆயில் வந்து உங்கள் ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கும். ஸ்கேல்ப்பில் பிளட் சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நான் இதே கேரட் ஆயிலை வந்து டபுள் பாய்லர் மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஆயில் சீக்கிரமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஏன்னா கேரட்டில் அதிக மாய்ஸ்சர் இருக்கு இல்லையா. ஸோ கேரட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தடு. இந்த ஆயில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஹோம்மேட் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஸ்மால் பேட்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நிறைய நாள் வந்து ஆயில் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஆயில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் 1 to 2 weeks வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் ஆயிலை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி மட்டும் எடுக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக அது வடிகட்டி முடியும் இல்லையா, அது வரைக்கும் விட்டுட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் பேலன்ஸ் இருக்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு அன்னைக்கே யூஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போது ஆயில் வந்து சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நார்மலாக அதுவே ஃபில்டர் ஆகி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆயிலோட ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோகனட் ஆயில் எப்படி ஸ்மெல் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ட்ரை ஹேர் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரொம்ப சிம்பிளான ஆயில் இது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ஆயில் பற்றின எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Until then, bye bye. Colors of Life Tamil. Spread smile, spread colors.